ஜான் ஏறுனா முளம் சறுக்குது அப்படிங்கிற பழமொழி எல்லா காலகட்டத்திலுமே எல்லா ராசிக்கும் பொருந்துதோ இல்லையோ, தனுசு ராசிக்கு கச்சிதமாக பொருந்துங்க. 10 வருஷமாக நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்த தனுசு ராசிக்கு எப்படியோ சனி தசை முடிஞ்சு போச்சு. எப்படி முன்னேறலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது வரக்கூடிய இந்த காலகட்டம். வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு தனுசு ராசியும் அடுத்து நடக்க உள்ள அர்த்தாஷ்டம சனி பயிற்சிக்கான சிறப்பு பதிவாக இந்த பதிவை தனுசு ராசிக்கு இந்த சனி திசை எப்படி இருக்கும், எதுலையெல்லாம் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய நம்ம தனுசு ராசி மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கங்க. இப்போ தனுசு ராசியில் உபஜயஸ்தானம் அப்படிங்கிற நிலையில் தனுசு ராசி நண்பர்கள் இருக்கீங்க. அதாவது 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ நாம் இருக்கோம். உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க. உங்கள் ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இந்த வீட்டில் குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் இது போன்ற நன்மை அளிக்கக்கூடிய சுப கோள்கள் இருப்பதும் கூட உபஜயஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ அடுத்ததாக சனி பகவான் தனுசு ராசியில் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு மாற போகிறாரு. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தனுசு ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவினுடைய நோக்கமே. இதில் சனி பகவான் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் ஜாலியாகவும் இருங்க, ஜாக்கிரதையாகவும் இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் சனி பகவான் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜுங்க. சனி பகவானுடைய நிலை, அதோட சனி பகவான் தற்போது மாறக்கூடிய இடம் ஒருபுறம் நம்மை எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும், காலச்சக்கரத்தின் 9வது இடத்தில் தனுசு ராசிக்குள் மூலஸ்திரிகோணம் அப்படிங்கிற நிலையில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வரப்போகிற சமயத்தில் இருக்காருங்க. அதில் என்ன நன்மை, அது என்ன மூலஸ்திரிகோணம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்துக்கு என்ன முக்கியம், அந்த ஆணி வேறு தான் முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த மரத்துக்கு தண்ணியை உறிஞ்சி அந்த மரத்தை காப்பாற்றுது இல்லையா. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு மரத்தோட வேரினுடைய முக்கியத்துவம். ஸோ இப்போது அந்த மூலஸ்திரிகோணம் அப்படிங்கிறது நல்ல நேரத்தில் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் தனுசு ராசிக்கு பாதுகாப்பும் வலிமையும், இதனால் குரு பகவான் பல நன்மைகளையும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் கொடுக்க போகிறாரு. நல்லது நடக்க போகுதுங்க. அர்த்தாஷ்டம சனி காலத்தில் மூலஸ்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு நார்மலாகவே ஒரு சரியான நேரத்தில் நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வியாபாரம், வெளிநாட்டு வேலை, வசதியான வாழ்வு, வண்டி வாகன யோகம், இப்படி எல்லாத்தையுமே தரக்கூடிய இந்த நேரம் தான் குரு பகவான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைங்க. இந்த அர்த்தாஷ்டம சனிக்கான பதிவில் நாம் ஏன் குரு பகவானை பற்றி நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதில் நடக்கக்கூடிய நல்லதை ஏன் எவ்வளோ டீட்டெயில்ஸை நாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சனி பகவானால் நடக்கக்கூடிய சில அசௌகரியம் மற்றும் சில கெடுதல்கள் இதையெல்லாம் சொல்லி நான் இன்றைக்கி பயமுறுத்த போகிறது இல்லைங்க. அதை பற்றி நாம் பயப்படவும் தேவையில்லை. ஒரு எச்சரிக்கை. இப்போ நைட் டைமில் வண்டியில் போகிறோம், சும்மா நம்ம அம்மா சொல்லுவாங்க பார்த்து போயிட்டு வா சாமிம்பாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் பயந்துட போகிறோமா? ஓகே சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு வண்டியில் போகத்தான் போகிறோம். பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வருவோம். அப்போ திரும்பி வரும்போது, சரி சாமி போன வேலை நல்லா முடிஞ்சுதா, பத்திரமா திரும்பி வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் அதுக்கு பதில் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது. இதில் பயப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? நாம் பார்க்காத சோதனை வேதனை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ சனி பகவானை பற்றியுமே அர்த்தாஷ்டம சனி பற்றியுமே இந்த செகண்ட் ஹாப்பில் இப்போ நான் பார்க்கலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் பொது பலனோ அல்லது நீங்கள் வியாபாரம், வேலை, குடும்பம் பற்றியோ நான் பேச போகிறதில்ல. பொதுவாக இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும், நாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்க போகிறாரு, இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வர போகிறாரு. இந்த காலம்தான் நம்ம எச்சரிக்கையோடு எதையும் செய்யணும்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை பற்றியோ நான் தொழிலை பற்றியோ பேச போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாமே 100% பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள், ஒருவர் பெரிய ப்ளஸ்ஸு, இன்னொருத்தர் லைட்டாக மைனஸு. சனி பகவான் நமக்கு இந்த 3ஆம் இடத்துலேருந்து எந்த ஒரு நன்மையை கொடுத்துட்டு இருந்தாரோ, எந்த ஒரு கெடுதலிருந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருந்தாரோ, அவர் கொஞ்சம் மைனஸாக மாற போகிறாரு. இந்த 2 தெய்வங்களுமே மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம்,
உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தனுசு ராசிக்குள் இருக்கிறது இப்போ ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். ஒருத்தர் புரிய வைக்கிறாரு, புரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல பலனை நல்ல வருமானத்தை கொடுக்குறாருங்க. இனிமேல் ஊர் உலகத்தில் யார் யாரெல்லாம் பெரிய மனுஷன் இருக்காங்களோ அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய அன்பு, அவங்களோட கைகோர்த்து ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு லைஃப் பயணம் அப்படிங்கிறது அந்த நட்பானது கிடைக்க போகுதுங்க. அதனால் அந்த பெரிய மனுஷங்களுக்கு அல்லது லைஃப்பில் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய வெற்றிக்கான ரகசியம் உங்களுக்கு தெரியும். ஜெயிச்சவங்களை போல் நீங்களுமே அந்த உயர்ந்த நிலை அடையிறதுக்கு உயர்ந்த எண்ணம், அதுவும் நேர்மறையான எண்ணம் மனசில் உருவாகும். நாமளும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி எங்கே உருவாகும்? நம்ம கூட 4 பேர் நல்லா இருந்தால் தான், நல்லவங்க இருந்தால் தான் நமக்கு அந்த நல்ல எண்ணம் தோணும். இந்த காலத்தில் அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. இத்தனை நாள் தனுசு ராசி அப்படின்னாவே யார் யாரையெல்லாம் நம்பி போனீங்களோ, யார் யாரெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சாங்களோ அவங்க தான் உங்களை வந்து ஜீரோவுக்கு கீழே, அதாவது அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டதே அவங்க தான். ஸோ இனி வரக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உங்களை கைதூக்கி விடுறாங்களோ இல்லையோ அவங்களால நீங்கள் மோட்டிவேட் ஆக போகிறீங்க. அவங்கள மாதிரி நாமளும் வாழணும் அப்படிங்கிற அந்த வெறி உருவாகும். நாமளும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி உருவாகும். இத்தனை நாள் நம்ம ஊர் உலகத்துக்காக நமக்குன்னு என்ன வேணும்னு நினைக்காமையே நாம் உழைச்சிட்டு இருந்தோம். அடுத்தவங்களுக்காகவே நாம் பாடுபட்டு, அடுத்தவங்களுக்காகவே உழைச்சி, அவங்க முன்னேற்றம் தான் என்னுடைய முன்னேற்றம் அப்படி சொல்லி வேறு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இனிமேல் அப்படி இருக்க போகிறதில்ல. தனுசு ராசியில் வரப்போகிற சனி பகவான் 4ஆம் இடத்துல என்ன பலனை கொடுக்குறாருன்னு பார்த்தா, வரப்போகிற மார்ச் மாதம் 30 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாரு. 30ஆம் தேதியிலிருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். தனுசு ராசிக்கு 4ஆம் வீடு. இதில் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை இருக்க வேணும். இப்போ மட்டும் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, ஆகா ஓகோன்னு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் முன்ன பெண் இருக்கும். இனி நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா உணவில் கட்டுப்பாடு வேணும். ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உணவு கட்டுப்பாடு இல்லை, அதிக பசி ஆகுது, கண்ட நேரத்துக்கு அன்டைமில் நாம் சாப்பிட்றோம், இதெல்லாமே இருக்கும். இந்த அதிக பசி, அதனால் உடல் எடை அதிகமாகிறது, அதனால் வாயு தொல்லை அதிகமாகிறது, வயிறு பானை மாதிரி இருக்குது, உப்பசமாக இருக்குது, உப்பி போச்சு, தொப்பை போட்டுருச்சு, இதெல்லாம் நடக்கும். உடல் சூடு, பித்தம், முழங்கால் வலி, இதெல்லாமே கண்டிப்பாக இன்னார் எட்டி பார்த்துருக்கோம். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு எட்டி பார்த்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டை விட்டு வெளியவோ அல்லது வெளியே போய் தங்க வேண்டி சூழ்நிலை வரலாம். அந்த வருத்தத்தில் குடும்பத்தில் அம்மாவோடைய உடல் நலன் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல இதை உணருங்க. அம்மாவோடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அம்மாவுக்கு வந்து புரிய வைங்க, இதெல்லாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் சரியாயிடும், நான் போய் நல்லபடியாக அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கும் கொஞ்சம் புரிய வைங்க. நைட் ட்ராவலில் ரொம்பவுமே நிதானமாக இருக்கணும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு 50-60 போகிறோம் அப்படின்னா ஒரு 20-30 போனாலும் ஓகே தான். எந்தளவுக்கு சேஃப்டியாக நம்ம போயிட்டு எந்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக வீட்டுக்கு வரமோ அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் வந்து வண்டி வாங்கும்போதோ கார் வாங்கும்போதோ போக்குவரத்துக்காக ஏதாவது நீங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நல்ல வண்டியே எடுங்க. அதுவும் புது வண்டியே எடுங்க. செகண்ட்ஸில் ஒரு நல்ல வண்டி கிடைக்கிது, என் ஃப்ரெண்டோட வண்டி தான், தெரிஞ்ச வண்டி தான், இந்த வண்டி இதுக்கு கம்மியாக வாங்க முடியாதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் செகண்ட்ஸில் கொண்டு போய் தெரியாமல் பழசை எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் வந்து கம்முன்னு புதுசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, வீடு மனை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த 3 பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தடைக்கு பின் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த 3 பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி. ஆனால் போராடித்தான் அந்த வெற்றிகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் ஆரம்பத்திலிருந்த இந்த அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரத்திலிருந்து நீங்கள் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இந்த 3ம் உங்களுடைய வேத வாக்காக வச்சு எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நீங்கள் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாமே வெற்றிகளாக இருக்க போகுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற கோள்கள் தனுசு ராசிக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் இருக்கட்டும், பண வரவு இருக்கட்டும், இனி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் முன்னேற்றமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சின்ன மன வருத்தம் அப்படிங்கிறது உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் நடக்கும். அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும், பொருள் செலவு உருவாகும். இதையெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக போயிருங்க. இதில் முக்கியமாக ஒரு பழமொழி நம்ம இந்த நேரத்தில் யோசிக்கணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஆரோக்கியத்தை எப்பவுமே வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தா, சர்வீஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நன்மை உண்டு. இதில் என்ன, டாக்டர்ஸு, காவல்துறை, மின்சார ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், சமூக சேவை செய்வர்கள், இது போன்று இருக்கக்கூடிய
தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் சொல்லலாம். இந்த துறையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. 7.5 சனி, அஷ்டம சனி இது போன்ற சனி திசை நடக்கும்போது கஷ்ட நஷ்டம் இதுலேயும் ஒரு 10%, 20% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லைனாலுமே அந்த 10%, 20% அது எல்லா இடத்துக்குமே வரத்தான் செய்யும். நமக்கு அது பெரிய விஷயமா தோணும். இன்னொன்று மனசுக்குள்ள இது ஒரு சனி திசை நடக்கிற காலம் அப்படி சொல்லி போட்டு நம்மளோட அஸ்ட்ராலஜரோ அல்லது நாம் பார்க்கக்கூடியது இது போன்ற பதிவுகள் பசுமரத்தாணி போல் மனசில் நிற்க வச்சிரும். எப்போ இது முடியும், எப்போ இது சரியாகும்னு சொல்லிட்டு நமக்கு மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் உறுத்தல் நீங்கள் வச்சுக்காதீங்க. எந்த ராசி இருந்தாலுமே நம்ம ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறை, சரியான ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னா அது ஒரு ஒரு நஷ்டத்தை நோக்கி தான் கொண்டு போகும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் இந்த சனி திசை நடக்கிறனால தான் இப்படி எல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கோள்கள், கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குது. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த காலத்தில். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு இனிமேல் நடக்கக்கூடிய வெற்றிகள் அத்தனையுமே மிகப்பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையும் இனிமேல் போல் மறுபடியும் சனி தசை வந்துருச்சு அப்படின்னு சோர்ந்துக்கு வந்துடாதீங்க. இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டாக தான் இருக்குங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போகும், அடுத்து அஷ்டம சனி வரும், அடுத்து மறுபடியும் எல்லாம் பார்க்க போகும்போது மறுபடியும் 7.5 சனி வந்துடும். இது எல்லாம் நாம் பார்த்துட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இதில் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குது, ஒரு 10 ரூபாய்க்கான வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் கிடச்சா நீங்கள் என்ன ஒரு மன நிறைவோடு அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அந்த 10 ரூபா வருமானம் வந்தாலுமே அந்த கோடி ரூபாய்க்கு நிகராக அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வேலையை செய்யுங்க. ஏன்னா நாம் செய்யும் தொழில் தான் தெய்வம். அது 10 ரூபாயோ பல லட்சம் ரூபாயோ ஈக்குவலான மதிப்பு கொடுங்க. ரொம்ப கேஷுவலாக இருங்க. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற காலத்தில் இருக்கிறீங்க, ஆடம்பரத்துக்கு போகாதீங்க. எவ்வளவு கோடீஸ்வரன் ஆனாலுமே ஒரு ஏழை போல் உணவு உண்ணுங்க, ஏழை போல் நீங்கள் ஒரு உடை உடுத்துங்க. என்றைக்குமே நீங்கள் மேடையில் ஏறும்போது ஏழையாகவும் இறங்கும்போது மகாராஜா போலும் இருக்கணும். ஏன்னா ஏறும்போது என்றைக்குமே பந்தாவாக ஏறிட்டு மறுபடியும் அங்கே ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கீழ்நிலைக்கு வரும்போது இறங்கணும்லாம் எள்ளி நகையாடுவான் நம்மளை பார்த்தியா இவ அப்போ நான் நினச்சிட்டு ஆடும்போதேன்னு சொல்லுவான். என்றைக்குமே ஒரே மாதிரி இருங்க. நீங்கள் ஏழையோ கோடீஸ்வரரோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய அளவில் நான் பெரிய வசதி படைத்தவன் அப்படிங்கிறத வெளியே காட்டிக்காதீங்க. அதுவே சனி பகவானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் அதைத்தான் விரும்புவார். இது வரைக்குமே சனி பகவானால் அது சரி இருக்காது, இது சரி இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா பார்த்துருப்பீங்க. இதுலேயும் நாம் ஒரு சில விஷயம் நாம் சொல்லியிருப்போம். ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே சரியில்லாத போதுமே உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு, பணவரவு, திருமணம், குழந்தை பேர், புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸில் நிறையா லாபம் வர்றது, மறுபடியும் நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, குழந்தைகள் நல்லா படிக்கிறது, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது, உயர்கல்வி, இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக நடக்க போகுது இனி வரும் காலங்களில். இதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதை உணர்ந்தவங்க, இது ஆமாம் நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையாலே நல்லது நடந்துறவங்க மற்ற நண்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நாம் முழுசாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தான் சனி பயிற்சி வந்தாலுமே மனத்தடுமாற்றம் இல்லாமல் நம்ம தெளிவாக நாம் எதையும் எதிர்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாங்க. சரிங்க, இந்த சனி திசையில் நாம் என்ன வழிபாடு செஞ்சால் இந்த அர்த்தாஷ்டம சனியை வென்று வரலாம்னு பார்த்தா வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்யணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக தயாராக இருக்கிறாரு. அவரே நீங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கி விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டக்கடலை மாலை கொண்டு போய் போட்டு 4 பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுத்து நீங்கள் வியாழன் தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு 2 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்வதும், ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதுவும் மூல நட்சத்திர நண்பர்கள் குறிப்பாக நீங்கள் தவறாமல் அதை செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது அது மலை போல் வரும் துயரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் முடிஞ்சால் உணவு தானம், உடை தானம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இது என்றைக்குமே தனுசு ராசியை காப்பாற்றக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த அர்த்தாஷ்டம சனிக்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே அதுக்கான சரியான பலன், வழிகாட்டுதல், வழிபாடு, பரிகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது 100% உங்களுக்கு பொருந்திய பதிவாக இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். அப்படின்னால உங்கள் ஜாதகம், உங்களுடைய குடும்பத்தாரோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு கொடுத்து
தெளிவான வழிகாட்டுதலை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் இந்த அர்த்தாஷ்டம சனியை பயமில்லாமல் எதிர்கொள்வதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவை லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவுக்கான உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை தனுசு ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.